சிலருடைய பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு அவங்களே ஒரு லேபிள் ஒன்று வச்சுப்பாங்க தனக்கு. இன்ட்ரோவர்ட்னா என்ன அர்த்தம்னா, யாரோடையும் போய் பளிச்சுன்னு பேச மாட்டாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா கூட நான் நல்லா இருக்கீங்களா அதோட உள்ள போயிடுவாங்க. தானாக போய் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அந்த தானா போய் நல்லா படபடன்னு பேசுறவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். இன்ட்ரோவர்ட்ங்கிறவங்க இது எதையுமே செய்யாம எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கு, ஆனா மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. எதையும் சொல்றதுக்கு அந்த தொண்டை வரைக்கும் வரும், அதுக்கு மேல வராது. இவங்கள நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய பேரோட நம்ம பேசணும் பழகணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த ஏதோ ஒண்ணு நம்மை தடுக்குது, மென்டல் பிளாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த போய் பேச முடியாத ஒரு நிலை, இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி கேட்கறவங்களுக்கு நான் பொதுவா என்ன சொல்வேன்னா, நீங்க கொஞ்சம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து உள்ளுக்குள்ள நீங்க யோசிங்க, நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை. அப்போ நிறைய பேரோட நம்ம அப்படி பார்க்குறோம், ஹாய் பாய்ன்னு சில பேரோட இன்னும் கொஞ்சம் பேசுறோம், இன்னும் சில பேரோட உட்கார்ந்து உங்க பிரச்சனைகளையும் பேசலாம், அவங்க பிரச்சனைகளையும் பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பு இதெல்லாம் வேணும்னா நீங்க ஈஸியா பேச முடிஞ்சாதான் நடக்கும். என்னால பேச முடியலையே, பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒருத்தரோட போய் பேசலாம்னா அப்படியே வாய் கட்டின மாதிரி ஆயிப்போகுது, தொண்டை அப்படியே ஏதோ ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கொஞ்சம் நீங்க உங்க மைண்டை ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்க என்ன பண்ணலாம், அமைதியாக உட்கார்ந்து தியானம் தெரிஞ்சா தியானம் செய்யலாம், தியானம் தெரியலன்னா கொஞ்சம் மூச்சு எடுத்து விட்டு அமைதியா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சில பழக்கமானவங்க இருப்பாங்க இல்லையா, கூட வேலை செய்யறவங்களோ படிக்கிறவங்களோ யாராவது இருப்பாங்க, அவங்க கூடலாம் எப்படி நாம பேசினா நல்லா இருக்கும், நமக்கு எப்படி இருந்தா பிடிக்கும், பார்க்கும் போதே அவங்க பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணாம நீங்க போய் எப்படி பேசலாம், அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி மைண்ட்ல பண்ணி பாருங்க, அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க எல்லாரோடய ஹாய் ஹாய்னு பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றீங்க, ரொம்ப அறிவுபூர்வமாகவும் பேசுறீங்க, தமாஷாவும் பேசுறீங்க, சிரிச்சு பேசுறீங்க, இதெல்லாம் மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க மனம் அதற்கு தயாரா. ஏன்னா இது மென்டல் பிளாக் தான், பேச முடியலங்கிறது பேச்சு வராமல் இல்லை, ஏதோ ஒண்ணு தடுக்குது. அப்ப அந்த தடுக்கிறத உடைக்கணும். அப்படிங்கும்போது மனசுக்குள்ள முதல்ல ஒரு தயார் நிலையை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் மனிதர்களை சந்திச்சு பாருங்க, படபடபடன்னு பேச வந்துரும். ஒரு முயற்சி செஞ்சு ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக நடக்கும்.